ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் அறிஞர் அண்ணா பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? அறிஞர் அண்ணா, அதாவது சிஎன் அண்ணாதுரை. சிஎன் அண்ணாதுரை. படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? சிஎன் அண்ணாதுரை. ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? சிஎன் அண்ணாதுரை. ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் சிஎன் அண்ணாதுரை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன விருது அப்படின்னா பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் பிசி, எம்பிசி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது என்ன விருது அப்படின்னா பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. இதே மாதிரி பார்த்தோன்னா, இதே மாதிரி 12th பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடிக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கும் விருது வழங்குறாங்க. அது என்ன பெயரில் வழங்குறாங்க அப்படின்னா அண்ணல் காந்தி நினைவு விருது அப்படிங்கிற பேரில் வந்து வழங்குறாங்க. அண்ணல் காந்தி எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு வந்து அண்ணல் காந்தி நினைவு விருது. பிசி, எம்பிசி மாணவர்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா நினைவு விருது. அடுத்தது ஒரு பொறுத்துக. தத்துவ தரிசனம், பிடி சாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா தத்துவ தரிசனம் இது யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அப்படிங்கிறது அண்ணா. அடுத்து தாலாட்டு அப்படிங்கிறது ஜெயகாந்தன். தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் வந்து கீவா ஜெகநாதன். அப்போ ஆன்சர் வந்து டி. நீதி கட்சியில் சீன் அண்ணாதுரை எப்போ சேர்ந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. 1935 தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நீதி கட்சியில் சேர்ந்திருப்பார். எப்படி சேருவார் அப்படின்னா அவருடைய கல்லூரி பேராசிரியர் மூலமாக தான் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து நீதி கட்சியில் வந்து சேருவார். அவருடைய கல்லூரியில் அவர் படித்த கல்லூரியில் உள்ள பேராசிரியர் மூலமாக தான் என்ன பண்ணுவார்னா அண்ணா வந்து நீதி கட்சியில் வந்து சேருவார் 1935. 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. 2ஆம் உலக தமிழ் மாநாடு எப்போ நடைபெறும் அப்படின்னா 1968 ஜனவரி 3 வந்து நடைபெறும். ரெண்டாம் உலக தமிழ் மாநாடு எப்போ நடைபெறும்? 1968 ஜனவரி 3 வந்து 2ஆம் உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெறும். அப்போ வந்து முதலமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா அண்ணா. எங்கே நடைபெறும் அப்படின்னா சென்னையில் நடைபெறும். சென்னையில் வந்து நடைபெறும். முதல் உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும்? கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கும். 1966 ஏப்ரலில் வந்து கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கும். முதல் உலக தமிழ் மாநாடு வந்து கோலாலம்பூர் 1966 ஏப்ரல். 2ஆம் உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெறுது? சென்னையில் நடைபெறுது. 1968 ஜனவரி 3 நடைபெறுது. அந்த 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெறும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் முதலமைச்சர். அதே மாதிரி பார்த்தோன்னா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதும் ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கும். அது எந்த மாநாடு அப்படின்னா 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கும். 1981 ஜனவரியில் நடைபெற்றிருக்கும். எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது எந்த உலகத்தமிழ் மாநாடு நடந்துச்சு அப்படின்னா 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்றிருக்கும். 1981 ஜனவரியில் நடந்திருக்கும். நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நடராஜன் அண்ணாதுரை. அண்ணாவுடைய பேர் என்ன அப்படின்னா நடராஜன் அண்ணாதுரை. அவரை வந்து அறிஞர் அண்ணா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்தது கீழ்வருவனவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்டது அப்படின்னா நீதி தேவன் மயக்கம். கண்டவற்றுள் வந்து எந்த நாடகம் வந்து பேரறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்டது அப்படின்னா நீதி தேவன் மயக்கம். அடுத்தது அண்ணா முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1967. அண்ணா வந்து முதல்வராக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1967. இதில் பார்த்தோன்னா 1920 to 37 வரைக்குமே யார் தான் இருப்பாங்கன்னா நீதி கட்சி வந்து ஆட்சியில் இருப்பாங்க. 1937 வரைக்கும் நீதி கட்சி இருப்பாங்க. அப்புறம் 37 வந்து நீதி கட்சி வந்து தோல்வி அடைஞ்சு காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கும். அப்போ வந்து யார் வருவாங்க அப்படின்னா ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வருவார். அப்படியே பார்க்கும்போது 67 தான் வந்து யார் வராங்க அப்படின்னா அண்ணா வந்து எந்த கட்சி மூலமாக வராரு அப்படின்னா திமுக மூலமாக தான் வராரு. திமுக மூலமாக தான், டிஎம்கே மூலமாக தான் அண்ணா வந்து முதலாக முதலமைச்சராக 1967 வந்து பொறுப்பேற்பார். ஆனால் அவர் பொறுப்பேற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த தொகுதியிலையும் நின்று வெற்றி பெற்றிருக்க மாட்டார்.
அவர் என்னவா இருப்பார் அப்படின்னா தமிழ்நாடு சட்ட மேலவை உறுப்பினராக இருப்பார். அந்த தகுதியை வச்சு தான் என்ன பண்ணுவார், முதலமைச்சர் ஆவார். தமிழ்நாடு சட்ட மேலவை பார்த்தோம்னா 1986 வரைக்குமே நமக்கு இருக்கும். இப்போ சட்டப்பேரவை சட்ட மேலவை சொல்கிறோம்ல நம்ம பாராளுமன்றத்தில், அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கும் சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போ அவர் வந்து சட்ட மேலவையில், அதாவது தமிழ்நாடு சட்ட மேலவையில் என்னவாக இருப்பார் அப்படின்னா உறுப்பினராக இருப்பார். அந்த தகுதியை வச்சுட்டு தான் என்ன பண்ணுவார்னா 1967 வந்து அவர் வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக வந்து பதவியேற்பார். அடுத்து சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். அவருக்கு வந்து முனைவர் பட்டம் எந்த பல்கலைக்கழகம் வழங்கியது அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1929 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம். தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கையாகும் அப்படின்னா முக்கியமாக அவர் என்ன சொல்வார்னா மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருக்கும். அதே மாதிரி தமிழரின் தனித்தன்மையினை நிலைநாட்டுதல், விஞ்ஞான சோசியலிசம். அவர் வந்து சயின்ஸு அதில் வந்து ரொம்ப விருப்பமாக இருப்பார். அதனால் விஞ்ஞான சோசியலிசம் இது எல்லாமே அவருடைய கொள்கை தான். தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல், மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, விஞ்ஞான சோசியலிசம் இது எல்லாமே தான். அப்போ ஆன்சர் வந்து அனைத்தும். அடுத்தது அண்ணா அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா கோவிந்தசாமி. அண்ணா அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா கோவிந்தசாமி. இதே இது பார்த்தோம் அப்படின்னா நெடுஞ்செழியன், அவர் வந்து கல்வி அமைச்சராக இருப்பார். நெடுஞ்செழியன் வந்து கல்வி அமைச்சராக இருப்பார். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. நெடுஞ்செழியன் வந்து கல்வி அமைச்சராக இருந்திருப்பார். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, கோவிந்தசாமி. கீழ்கண்டவற்றுள் சிஎன் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா ஆனந்த போதினி அப்படிங்கிறது அவர் எழுதினதில்லை. கீழ்கண்டவற்றுள் அண்ணாவால் எழுதப்படாத படைப்பை கூறுக, ஆனந்த போதினி. எதெல்லாம் அவர் எழுதினார் அப்படின்னா ஆரிய மாயை, ஓர் இரவு, சொர்க்க வாசல் இது மூணுமே வந்து அண்ணா எழுதின படைப்புகள். இதில் அவர் எது எழுதலை அப்படின்னா ஆனந்த போதினி அப்படிங்கிறது வந்து அவர் எழுதலை. அடுத்தது அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீதி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நீதி கட்சியில் இருக்கும்போது ஜஸ்டிஸ், அதாவது நம்ம ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நீதி கட்சி வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தும். அந்த பத்திரிகையில் வந்து இவர் வந்து என்னவாக இருப்பார் அப்படின்னா துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். அதே மாதிரி விடுதலை பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றுவார். விடுதலை அப்படிங்கிறது பார்த்தோன்னா பெரியாருடைய பத்திரிகை. அந்த பத்திரிகையிலையும் வந்து இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். இதே இது வந்து குடியரசு அப்படிங்கிற இதழ் இருக்கும். அந்த இதில் வந்து இவர் வந்து துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். அண்ணா வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை, அதான் நீதின்னு கொடுத்துருக்காங்க. நீதி கட்சி இருக்கும்போது அந்த ஜஸ்டிஸுங்கிற பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருப்பார். அதே மாதிரி பெரியாருடைய விடுதலை பத்திரிகை இருக்குல்ல, அந்த விடுதலை பத்திரிகையில் வந்து ஆசிரியராக இருப்பார். இதே இது குடியரசு அப்படிங்கிற ஒரு இதழ் இருக்கும்ல பெரியாருடையது, அதில் வந்து துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். முடியரசு அப்படிங்கிற வார இதழில் வந்து அவர் பணியில் ஈடுபட்டார் சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறு. அப்போது சரியான கூற்று எதெல்லாம் அப்படின்னா ஏபி. நீதி பத்திரிகையில் துணை ஆசிரியர், விடுதலை பத்திரிகையில் ஆசிரியர், இந்த ரெண்டுமே கரெக்டு, ஏ மற்றும் பி. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபுறமும் கூறுள்ள கத்தி என்பது அண்ணாவின் பொன்மொழி. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. இது வந்து ரெண்டுமே கரெக்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபுறமும் கூறுள்ள கத்தி அண்ணாவின் பொன்மொழி. இது 2010 என்ன பண்ணாங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. திராவிட மாவோ என்று அறியப்படுபவர் யார், அண்ணா. பேரறிஞர் சிஎன் அண்ணாதுரை. திராவிட மாவோ என்று அறியப்படுபவர் யார், பேரறிஞர் சிஎன் அண்ணாதுரை. யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. யாருடைய ஆட்சி காலத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா அண்ணா காலத்தில் தான். திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. திராவிட நாடு அப்படிங்கிறத வந்து அவர் அந்த இதழ் வந்து எப்போ தொடங்கியிருப்பார் அப்படின்னா 1942 வந்து தொடங்கியிருப்பார். 1942 தான் வந்து திராவிட நாடு அப்படிங்கிற இதழ் வந்து தொடங்கியிருப்பார். இதே மாதிரி பார்த்தோன்னா காஞ்சி அப்படிங்கிற ஒரு வார இதழை வந்து தொடங்கியிருப்பார். யார், அண்ணா வந்து தொடங்கியிருப்பார். அது எப்போ அப்படின்னா 1963 வந்து காஞ்சி அப்படிங்கிற வார இதழையும் வந்து அண்ணா வந்து தொடங்கியிருப்பார். திராவிட நாடுங்கிறது வந்து 1942. நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என்று யார் கூறினார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என்று யார் கூறினாங்கன்னா அண்ணா.
கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று என்ன அப்படின்னா, சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். இது கரெக்டு. சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றினார். இதுவும் கரெக்டு. 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1969 நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 69 நடக்கல, 1968 ஜனவரி 3 தான் நடந்திருக்கும். அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது தான் நடக்குது, சென்னையில் நடைபெறும். ஆனால் இங்கே வந்து 1969 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு தான். மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். இது வந்து கரெக்டு. சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்ட்டு பெயர் மாற்றினார். இதுவும் கரெக்டு. 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1968 ஜனவரி 3 தான் நடந்திருக்கும். சென்னையில் 69 கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து தவறு. மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. ஆனால் அங்கே ஆன்சர் வந்து டிஎன்பிசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4 நாலுமே வந்து கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3ஆவது மட்டும் தவறு தான் வரும். நமக்கு அது வந்து ஆப்ஷனில் இல்லை. 3 வந்து தவறு தான். 1968 ஜனவரி 3 தான் 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு வந்து நடந்திருக்கும். அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ₹1க்கு 3 கிலோ அரிசி வழங்குவது. இவர் வந்து இதை கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் பொருளாதார நெருக்கடினால இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்த முடியலை. அண்ணாவால் வந்து செயல்படுத்த முடியாது. அண்ணாதுரை வந்து ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ₹1க்கு 3 கிலோ என்ன கொடுக்கறது, அரிசி வழங்குவது. 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற வார இதழை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. 1942 திராவிட நாடு அப்படிங்கிற வார இதழை ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி 1963 காஞ்சி அப்படிங்கிற வார இதழை தொடங்கி அதனுடைய ஆசிரியராக இருப்பார். காஞ்சி வார இதழ் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1963. அது வந்து பார்த்தோன்னா வார இதழ், அதுக்கு வந்து ஆசிரியராக இருப்பார். சிஎன் அண்ணாதுரை முதலமைச்சராக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு எப்போ? 1967. அண்ணா வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஆண்டு எப்போ? 1967. 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? அண்ணா. 1967 இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் வந்து அண்ணா. கொடிமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கேபி சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் அறிஞர் அண்ணா. கொடிமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கேபி சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் வந்து அறிஞர் அண்ணா. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் அறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னா காஞ்சிபுரம். அவருடைய ஊர் எந்த ஊர் அப்படின்னா காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்திலே வந்து என்ன ஆயிருப்பார் அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருப்பார். 1962ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னா காஞ்சிபுரம் தொகுதி. 1962 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருப்பார். 67 தான் என்னவாக இருப்பார்னா அவர் வந்து முதலமைச்சராக இருப்பார். 1962 தேர்தலில் அவருடைய சொந்த தொகுதி காஞ்சிபுரத்தில் என்ன ஆயிருப்பாருன்னா தோல்வி அடைஞ்சிருப்பார். 1967 வந்து அவர் வந்து போட்டியிட்டு இருக்க மாட்டார். எதுலேயுமே அவர் வந்து வேட்பாளராலாம் எம்எல்ஏவாலாம் நின்றுருக்க மாட்டார். அதாவது நம்ம மேலவை, தமிழ்நாடு மேலவை இருக்குல்ல, அந்த மேலவையில் உறுப்பினராக இருப்பார். அது மூலமாக அதை வச்சு என்ன பண்ணிடுவார்னா முதலமைச்சராக ஆயிடுவார் 1967. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னா அண்ணாதுரை தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினை சாராத முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. இது பார்த்தோன்னா ராஜாஜி அவரெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து காங்கிரஸ் கட்சி. 1920 to 37 வரை ஆட்சி புரிஞ்சவங்க எல்லாருமே யார் அப்படின்னா நீதி கட்சி. அதே மாதிரி காமராஜர் அவருமே காங்கிரஸ் தான். அடுத்து வந்து 67 தான் அண்ணா வராரு. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சாராத எந்த கட்சி அப்படின்னா டிஎம்கே. அவர் தான் திமுக அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். எப்போ உருவாக்கியிருப்பார்? 1949 செப்டம்பர் 17 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் திமுக அப்படிங்கிற கட்சியை. அந்த கட்சியிலேருந்து தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், போட்டிட்டு 1967 வந்து முதலமைச்சராக இருப்பார். என்ன கேட்டிருக்காங்க? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினை சாராத முதல் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அண்ணா. அடுத்து மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அந்த அப்போ முதலமைச்சர் யார் அப்படின்னா அண்ணா தான். மெட்ராஸ் மாநிலம் வந்து எப்போ வந்து பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா 1969. அப்போ முதலமைச்சர் யாருன்னா அண்ணா தான் இருந்திருப்பார். திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைத்தவர் யார் அப்படின்னா அண்ணா. திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைத்தவர் அண்ணா. அண்ணாவின் நாடகங்களை அவருடைய கருத்தோடு வந்து ஒப்பிடுக. வேலைக்காரி, ஓரிரவு, நீதி தேவன், மயக்கம், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வேலைக்காரி அப்படிங்கிறது என்னென்னா எதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளுடைய நடவடிக்கை.
எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கை தான் என்ன அப்படின்னா வேலைக்காரி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோன்னா ஓரிரவு. ஓரிரவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல் தான் ஓரிரவு. அடுத்து வந்து நீதி தேவன் மயக்கம். இது நீதி தேவன் மயக்கம் பார்த்தோம் அப்படின்னா ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். நீதி தேவன் மயக்கம் அப்படிங்கிறது ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல் தான் நீதி தேவன் மயக்கம். அடுத்து பார்த்தோன்னா நல்ல தம்பி. நல்ல தம்பிங்கிறது மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல். நல்ல தம்பிங்கிறது மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ 3, 1, 4, 2. ஃபஸ்ட்டு வந்து வேலைக்காரி. வேலைக்காரி அப்படிங்கிறது எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள். எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகளை பற்றி தான் இந்த வேலைக்காரியில் வந்து சொல்லியிருப்பார். ஓரிரவு அப்படிங்கிறது குற்றங்களின் அடிப்படை எல்லாமே குற்றங்களின் அடிப்படை வந்து ஏழ்மை அப்படிங்கிறத நிறுவுதல் தான் ஓரிரவு. நீதி தேவன் மயக்கம் பார்த்தோம் அப்படின்னா ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். நீதி தேவன் மயக்கத்தில் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறு. நல்ல தம்பி அப்படிங்கிறது பார்த்தோன்னா மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல். நல்ல தம்பிங்கிறது மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல். அப்போ ஆன்சர் என்னென்னா ஏ. இப்போ அண்ணா பற்றி பார்க்கலாம். அண்ணா பற்றி நியூ புக்கில் அதிகமாக அப்டேட் இல்லை. இது வந்து பார்த்தோன்னா ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. 10th ஓல்டு புக்கில் இருக்குது. தமிழக மக்களால் அன்புடன் பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்படும் அண்ணா வந்து 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அவர் எங்கே பிறக்கிறாரு? காஞ்சிபுரத்தில் 1909 செப்டம்பர் 15. இவர் தனது எம்ஏ பட்டத்தை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து முடிச்சிருப்பார். இவர் எம்ஏ பட்டத்தை எங்கே படிச்சிருப்பார்? சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து படித்தார். இவர் யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தான் இவர். திமுகவுடைய நிறுவனர் யார் அப்படின்னா அண்ணா. அண்ணா வந்து எப்படி வந்து இந்த அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்னா நீதி கட்சியின் வாயிலாக தான் அரசியலில் வந்து வராரு. அண்ணா யார் அப்படின்னா ஒரு சிறந்த பேச்சாளர். அக்காலத்தில் வந்து ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர்களில் ஒருவராக வந்து இவர் திகழ்ந்தார். நீதி கட்சியில் இணைந்தபோது பெரியாரின் தலைமையின் கீழ் பணிபுரியும் பாக்கியம் வந்து அவருக்கு கிடைக்குது. நீதி கட்சி இவருக்கு சரியான பாதையினை காட்டி சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட செய்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்ட அண்ணா என்ன பண்ணுறாரு? காஞ்சிபுரத்தில் இந்தி எதிர்ப்பு, அதாவது காஞ்சிபுரத்தில் பெரியாரால் துவங்கப்பட்ட அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார்னா கலந்து கொள்வார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு இந்தி மொழிக்கு எதிராக குரல் வந்து எழுப்புறாரு. நன்கு வளர்ச்சியடைந்த தமிழின் இடத்தை இந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார். நன்கு வளர்ச்சியடைந்த தமிழின் இடத்தை இந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டால் அது வந்து அண்ணா சொன்னார். அப்புறம் பார்த்தோன்னா 1944ஆம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியின் பேர் வந்து திராவிடர் கழகம் என்று மாற்றம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவார். 1944 சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியின் பேர் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்ற தீர்மானம் வந்து கொண்டு வராரு. இதன் மூலம் என்ன ஆகிறாரு அப்படின்னா பெரியாருக்கு மிகவும் நெருக்கமானார். இதன் மூலம் பெரியாருக்கு வந்து நெருக்கமானார். 1947ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரியார் மணியம்மை திருமணம் திராவிட கட்சிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த இடைப்பட்ட வேளையில் என்ன ஆகுது அப்படின்னா 1947 பெரியார் மணியம்மை திருமணம் நடக்குது. ஏன்னா பெரியாருக்கு வந்து வயசு அதிகம், மணியம்மைக்கு வந்து வயது கம்மி. இதனால் திராவிட கட்சிக்கு ஒரு பேரதிர்ச்சி வந்து ஏற்படுது. இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் என்ன பண்ணிடுறாரு அண்ணா என்ன பண்ணுறாரு, அந்த கட்சி எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா வந்து அந்த கட்சியிலேருந்து விலகிட்டு என்ன பண்ணிடுறாரு, திராவிட கட்சி அதாவது தீகா அப்படிங்கிற கட்சியிலேருந்து என்ன பண்ணிடுறாரு, விலகிறாரு. திராவிடர் கழகம் தானே மாற்றுறாங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டு தான் 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் எனும் புதிய கட்சியை தொடங்கினார். செப்டம்பர் 17 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெரியாருடைய பிறந்த நாள். அன்னைக்கு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1949 செப்டம்பர் 17 தான் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணாருன்னா திமுக அப்படிங்கிற கட்சியை வந்து அண்ணா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் மற்றும் தெளிவான கொள்கைகளை அண்ணா தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் ஆகிறார். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தனது ஆட்சி காலத்தில் படியரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். எப்படி சொன்னார்னா 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி.
ஆனால் நிதி நெருக்கடி இருந்ததுனால இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்த இயலவில்லை. அண்ணா தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்தையும் அறிவித்தார். தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்தை அறிவிக்கிறாரு. அதே மாதிரி சித்திரை முதல் தேதியை புது வருட நாளாக அறிவிக்கிறார். 14/4/1967 முதல் என்ன பண்ணுறாருன்னா சித்திரை முதல் தேதியை வந்து புது வருட நாளாகவும் அவர் அறிவிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் செக்ரட்டரியேட் இருக்குல்ல, அதனுடைய பெயரை வந்து தலைமைச் செயலகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தது யாருன்னா அண்ணா தான் மாற்றிருப்பார். அதே மாதிரி சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாற்றினதும் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் மாற்றிருப்பார். இதே மாதிரி ஸ்ரீ, ஸ்ரீமதி மற்றும் குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளை என்ன பண்ணுவார்னா திருமதி மற்றும் செல்வி அப்படின்ட்டு தமிழ் வார்த்தைகளை வந்து அறிவிச்சிருப்பார். இதே மாதிரி பார்த்தோன்னா அண்ணாவினுடைய தலைமை பண்பு மற்றும் நிர்வாக நேர்மை, அரசியல் பண்பாடு ஆகியவற்றை நிரூபிக்கும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1929 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பல்கலைக்கழகம் என்ன பண்ணுன்னா இவருக்கு 1968 எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1968 வந்து இவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து அளிச்சிருப்பாங்க. இத்தகைய பெருமைமிகு அண்ணாதுரை பிப்ரவரி 3, 1969 வந்து இயற்கை எழுதினார். பிப்ரவரி 3, 1969 வந்து இயற்கை எழுதினார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணா அவருடைய பிறப்பு என்ன, அதை பற்றி மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். அண்ணா அப்படின்னா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, CN அண்ணாதுரை அப்படின்னு சொல்கிறோம்ல, நடராஜன் அண்ணாதுரை. அவருடைய பேர் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரைன்னு சொல்லுவாங்க. இவர் எப்போ பிறந்தார்? 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. நடராஜன் அவங்க அம்மா அப்பா யாருன்னா நடராஜன் பங்காரு அம்மாள், அவங்க தான் வந்து அவங்க அம்மா அப்பா. அவர் வந்து பார்த்தோன்னா அவர் இறப்பு பார்த்தோம் அப்படின்னா 1969 பிப்ரவரி 3 வந்து இறக்குறாரு. அவருடைய இறுதி ஊர்வலத்தை பார்த்தோன்னா சென்னையில் குவிந்தவர்கள் எவ்வளோ அப்படின்னு மதிப்பிடுறாங்கன்னா 1.5 கோடின்ட்டு மதிப்பிடுறாங்க. இந்த எண்ணிக்கை பார்த்தோன்னா கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் வந்து பதிவாயிருக்குது. 1.5 கோடி பேர் அவருடைய இறப்பில் குவிந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் வந்து பள்ளி படிப்பை முடித்த அண்ணா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து இன்டர்மீடியட் படிப்பை வந்து முடிக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் பள்ளியில் படிச்சிருக்காரு. அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரியில் வந்து இன்டர்மீடியட் படிப்பை வந்து முடித்தார். அங்கே அவர் சந்தித்த ஆங்கில பேராசிரியரும் நீதி கட்சியில் செயல்பட்டவருமான வரதராஜன் தான் இவரை வந்து என்ன பண்ணுறாரு, நீதி கட்சியில் இவர் போகிறதுக்கு காரணமாக இருக்கிறாரு. அங்கே அவர் சந்தித்த ஆங்கில பேராசிரியரும் நீதி கட்சியில் செயல்பட்டவருமான வரதராஜன் தான் இவர் வந்து அரசியல் ஈடுபட வைக்கிறாரு. இது மூலமாக தான் வந்து அண்ணா என்ன பண்ணுறாரு 1935 என்ன பண்ணார் நீதி கட்சிக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கந்தசாமி முதலியார், மோசூர் கந்தசாமி முதலியார், மணி திருநாவுக்கரசு முதலியார் ஆகிய தமிழ் பேராசிரியர்கள் தான் அண்ணாவுக்கு சங்கத்தமிழை கற்பித்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓராண்டுக்கு முன்பே 21 வயசில் அண்ணாவுக்கும் ராணி அம்மையாருக்கும் வந்து என்ன ஆகுது, திருமணம் வந்து நடைபெறுது. அடுத்து நீதி கட்சியில் பார்க்குறோம். பிராமணர் அல்லாதோர் அரசியல் இயக்கமாக இருந்த நீதி கட்சி செயல்பாடுகளில் ஈடுபட இவர் தொடங்கிட்டார். அடுத்து பார்த்தோன்னா 1935ஆம் ஆண்டு திருப்பூரில் செங்குந்த இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முதலாக அண்ணார் சந்திக்கிறார். அண்ணா வந்து எப்போ வந்து முதல்ல பெரியாரை சந்திக்கிறாரு அப்படின்னா 1935 திருப்பூரில் செங்குந்த இளைஞர் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடைபெறுது. அந்த மாநாட்டில் தான் பெரியாரை முதலாக அண்ணா சந்திக்கிறாரு. அப்போது முதல் என்ன பண்ணிடுறாரு, பெரியாரை வந்து தன்னுடைய அரசியல் குருவாக வந்து அண்ணா வந்து ஏற்றுக்கிறாரு. 1937ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாருனா பெரியாருடைய குடியரசு மற்றும் விடுதலை அந்த இதழ்களில் வந்து 60 ரூபாய் சம்பளத்துக்கு என்ன பண்ணுறாரு, வேலைக்கு சேர்றாரு. அப்போது அவருக்கு வயசு வந்து 28. அந்த வயதில் அண்ணாவின் திறமையை கண்ட பெரியார் என்ன பண்ணுறாரு, துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை வந்து அண்ணாவுக்கு அளிக்கிறாரு. துறையூரில் வந்து சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமை ஏற்கிறதுக்கான பொறுப்பை வந்து அண்ணாவுக்கு வந்து யார் அளிக்கிறா, பெரியார் வந்து அளிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா சென்னை மாகாணத்தில் அப்போ ஆட்சியை பிடிச்ச ராஜாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பள்ளிகளில் வந்து 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தி கற்பது கட்டாயம் அப்படிங்கிறாரு. இதை எதிர்த்து என்ன ஆகுது, பெரியார் வந்து போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு. பெரியார் அண்ணா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க 1938ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறாங்க. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்காக கைது செய்யப்படுறாங்க. அண்ணாவுக்கு வந்து 4 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுது. பெரியாருக்கு வந்து ஓராண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய சுதந்திரம் குறித்து ஆலோசிக்கவும் 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்காகவும் யார் வராங்க அப்படின்னா 1942 வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து வருது. திராவிட நாட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து வராங்க. அவங்கள வந்து யார் வந்து சந்திக்கிறா அப்படின்னா பெரியார் போய் சந்திக்கிறாரு. சந்தித்து என்ன செய்கிறாரு, திராவிட நாடு கோரிக்கை வந்து வைக்கிறாரு அவங்ககிட்ட.
ஆனால் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கல. அப்போ வந்து கூட இருந்தவங்க யார், அந்த சந்திப்பின் போது கூட வந்து அண்ணா இருக்கிறாரு, பெரியார் கூட இருக்கிறாரு. கிறிஸ்துவ குழுவை பெரியார் போய் சந்தித்து திராவிட நாடு கோரிக்கையை வந்து வைக்கிறாரு. அந்த கோரிக்கை வைக்கும்போது பெரியார் கூட இருந்தவர் யார் அப்படின்னா அண்ணா தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த கோரிக்கையினை கிரிப்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த திராவிட நாடு என்ற லட்சியத்தை அண்ணா அத்துடன் கைவிடலை. என்ன பண்ணுறாரு, தனது பத்திரிகைக்கு வந்து திராவிட நாடு அப்படின்னு பேர் வைக்கிறாரு. எப்போ தொடங்குறாரு, 1942 தொடங்குற திராவிட நாடு பத்திரிகை, திராவிட நாடு அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இதே மாதிரி பார்த்தோன்னா பெரியார் கூட ஏற்படக்கூடிய சில கருத்து வேற்றுமை காரணமாக என்ன பண்ணுறாரு, அந்த இதுலேருந்து வெளியே வந்து 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஏற்படுத்தி அதனுடைய பொதுச் செயலாளராகவும் ஆகிறாரு. அவர் கூட என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரியார் வந்து பிறந்த தினமான அந்த செப்டம்பர் 17 அப்படிங்கிறதுலே தான் என்ன பண்ணுறாரு, திமுகங்கிறத ஆரம்பிக்கிறாரு அண்ணா. அதனுடைய பொதுச் செயலாளராகவும் ஆயிடுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதலில் திராவிடர் கழகத்தை போலவே என்ன ஆகுது அப்படின்னா திமுக வந்து தேர்தலில் பங்கு பெறாது, அரசியலில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்கும். பிறகு 1952 தேர்தலில் யார் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னா டிஎம்கே வந்து போட்டிட்டு இருக்காது முதல் தேர்தலில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 5 வருஷம் கழித்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டு 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற 2வது பொது தேர்தலில் பங்கு பெறுவாங்க. 15 எம்எல்ஏக்கள் அது மூலமாக அவங்களுக்கு கிடைப்பாங்க. 15 எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க. காஞ்சிபுரத்தில் யார் நிற்பாங்க அப்படின்னா அண்ணா தான் நிற்பார். அவர் வந்து அதில் வெற்றி பெற்றுவார். அதே மாதிரி செகண்ட் டைம் 1962 நடைபெறும். அதுலேயும் வந்து காஞ்சிபுரம் தான். அப்போ வந்து காஞ்சிபுரத்தில் நிற்பார் அண்ணா. அப்போ வந்து திமுக வந்து எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னா 50 தொகுதிகளில் வெற்றி பெறும். ஆனால் அண்ணா வந்து தோல்வி அடைஞ்சிருவார். ஃபஸ்ட்டு டைம் வந்து காஞ்சிபுரத்தில் வெற்றி பெற்றிருந்தார். செகண்ட் டைம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தார். இதையடுத்து திமுக எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 1962ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கைக்காக தனி மசோதா கொண்டு வரப்பட்ட போது அது என்னாச்சு அப்படின்னா தள்ளுபடி செய்யப்பட்டது. 1962லேயே தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா வந்து நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1964 சட்டப்பேரவையில் தமிழ்நாடு என பெயர் மாற்றத்துக்கு தீர்மானம் கொண்டு வரப்படுது. அதுவுமே என்ன ஆகுது, தோல்வியில் முடியுது. தீர்மானம் தள்ளுபடி செய்யப்பட்டது. 62 கொண்டு வராங்க, 64 கொண்டு வராங்க. அது வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க மசோதா, அது தள்ளுபடி. சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வராங்க, அதையும் தள்ளுபடி 64. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அண்ணா வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 1967 தான் சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டணும் அப்படின்ட்டு தீர்மானம் சட்டப்பேரவையில் வந்து கொண்டு வராரு. அண்ணா வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற அப்புறமா தான். அதன்படி 1968 நவம்பர் 23 தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இவர் வந்து 1967 என்ன பண்ணுறாரு, தீர்மானம் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வர்றாரு ஃபஸ்ட்டு. அடுத்து 1968 நவம்பர் 23 தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா எங்கே போகுது அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு போய் அங்கே நிறைவேறிடுது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா 1969 ஜனவரி 14 சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எப்போ பெயர் மாற்றுறாங்க, 1969 ஜனவரி 14 சென்னை மாகாணம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இவருடைய திரைப்படங்கள் பார்க்குறோம். 1948 நல்ல தம்பி படத்துக்கு வசனகர்த்தாவாக அண்ணா திரைத்துறையில் நுழைந்த போது அது திராவிட இயக்கத்துக்கும் திரைத்துறைக்குமே முக்கிய திருப்புமுனையாக இருந்தது. 1948 நல்ல தம்பி அப்படிங்கிற படத்துக்கு வந்து வசனம் எழுதுகிறாரு இவர். அந்த நல்ல தம்பிக்கு அண்ணா வசனம் எழுதியிருந்தாலும் 1949ஆம் ஆண்டு அண்ணாவின் கதை வசனத்துடன் வெளியான வேலைக்காரி படம் வந்து திரைத்துறையில் ஒரு பெரிய புரட்சியினை ஏற்படுத்தியது. வேலைக்காரி அப்படிங்கிறது எதை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டதுன்னா சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கை பற்றி எழுதப்பட்ட கதை தான் வந்து அந்த வேலைக்காரி அப்படிங்கிறது. நல்ல தம்பி அப்படிங்கிறது பார்த்தோன்னா மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல் கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்ல தம்பிங்கிற படம் வந்து எப்படி இருக்குன்னா மது ஒழிப்பு, திராவிட நாடு கோரிக்கை மாநில சுயாட்சி கோரிக்கையாக மாற்றம் பெற்றது. இவர் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு திராவிட நாடுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறத வந்து அவருடைய புகழ்பெற்ற முழக்கமாக மாற்றிட்டார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. என்ன பண்ணார், மத்தியில் கூட்டாட்சியிலையும் என்ன பண்ணார், ஓரளவுக்கு சமரசமாக போனார். அடுத்து பார்த்தோன்னா 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சுல, அப்போவுமே என்ன பண்ணுறாரு, அண்ணா வந்து தலைமையில் திமுக தீவிரமாக ஈடுபட்டது. சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் சூட்டப்பட்டது. புரோகிதர்கள் இல்லாமல் நடக்கும் சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஆகியவை அவரது குறுகிய கால ஆட்சியினுடைய சாதனைகள். சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினார். அப்புறம் புரோகிதர்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அதை வந்து சட்டமாக மாற்றினார்.
அதே மாதிரி திமுகவின் தேர்தல் வாக்குறுதி ₹1க்கு 3 படி அரிசி திட்டத்தை நிதி நெருக்கடினால் என்ன பண்ண முடியலைன்னா அண்ணாவால் அதை வந்து செயல்படுத்த முடியலை. ₹1க்கு 3 படி அரிசி அப்படிங்கிறத. அதற்கு பதிலாக ₹1க்கு 1 படி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அதாவது ₹1க்கு 1 படி அரிசி அப்படிங்கிறது முதல்ல விநியோகம் செய்யப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது. அண்ணாவினுடைய மற்றொரு சாதனை. அதே மாதிரி அவர் வேறு என்ன கொண்டு வந்தாருன்னா இருமொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பார். 1968 ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கே வந்து உரையாற்றியிருப்பார். அதே மாதிரி அதே ஆண்டு அந்த 1968 தான் எப்போ வந்து அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கிடைக்கும் அப்படின்னா 1968 அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து சிறப்பிச்சிருப்பாங்க.